வணக்கம். என்ன தலைப்பு அப்படின்னா, உண்மையான ஃபேன் பாய் சம்பவம்னா எப்படி இருக்கணும், என்னோட கண்ணோட்டம் என்ன, நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம வந்து எல்லா கொட்டையும் அழிச்சிட்டு முதல்ல போகிற மாதிரி எம்ஜிஆர் கிட்ட போயிடுவோம். எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்கிட்ட சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லுவாராம், அவருக்கு எழுதுகிற வசனம் ஒரு புதுமுக கதாநாயகன் பேசினாலும் அந்த வசனத்துக்கு கைத்தட்டு வரணும், அப்படி அந்த வசனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த வசனத்தை தான் அவர் பேசுவார். அவர் தெளிவா இருந்திருக்காரு. இப்ப புரியுதா? எம்ஜிஆராகவே இருந்தாலும் அவர் முகத்தை அவர் ரசிகர்கள் அவருக்காக பார்ப்பாங்க. அதை தாண்டி சாமானியன் பார்க்கணும். கே எல்லாருமே அவர் ரசிகர் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேற ஹீரோ எடுத்துப்போம். சரி, ஓகே, யார் எடுத்துப்போம்? இது வேற ஒரு ஹீரோன்னு வச்சுங்களேன். அவங்களோட ரசிகர்கள் பார்ப்பாங்க. அதை தாண்டி மக்கள் பார்க்கணும், பாமர மக்கள் ரசிக்கணும் அப்படின்னா அந்த படத்துல வந்து கண்டென்ட் இருக்கணும், அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கணும், அந்த கேரக்டர் வந்து வலுவா இருக்கணும். உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி த பாஸ். இப்போ சிவாஜி த பாஸ் தான் ரஜினியோட செம்ம மாஸ் படம் அப்படின்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க. அந்த படத்துல ரஜினி இல்லை, இப்போ ஒரு புதுமுக ஹீரோ. அவர் அந்த படம் நடிச்சிருந்தா ரஜினி சார் நடிச்சு அந்த படம் 100 கோடி வசூல் அடிச்சிச்சுல, அந்த அளவுக்கு அந்த படம் ஹிட் அடிக்காது, கண்டிப்பா அடிக்காது. ஆனா அது ஒரு ஹிட் படம் தான், அது ஒரு தோல்வி படம் கிடையாது. ஏன்னா அந்த கதை, சிவாஜி அப்படின்ற கதாபாத்திரம் வலுவா இருக்கு. அதை ரஜினி பண்ணாலும் சரி, யாரு பண்ணாலும் சரி, அந்த கதைக்கு சூட் ஆகாது அப்படின்றவங்கள விட்டுருங்க. பட் சூட் ஆகிற மற்ற ஹீரோக்கள், மற்ற புதுமுகமோ யாரோ அந்த கதைக்கு சூட் ஆனாங்க, சிவாஜின்ற கதாபாத்திரத்துக்கு சூட் ஆனாங்கன்னா அவங்க பண்ணியிருந்தா அந்த படம் ஹிட்டு. அதே மாதிரி தான் எந்திரன் திரைப்படம். எந்திரன் திரைப்படமும் வந்து முதல்ல கமல் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் ரஜினி பண்ணார். அந்த படம் ஹிட்டு தானே. இது ஏன், இது எப்படி? ஆனா அதுக்காக அதுல ரஜினிசம் அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை. ஆனா இருக்கு, ஆனா அதெல்லாம் மேல் பூச்சி தான். அதெல்லாம் மேல் பூச்சி தான். அடிப்படையில கோர்ல அந்த கதாபாத்திரம் வந்து வலுவா இருக்கணும். சிவாஜி அப்படின்னா அவன் என்ன, அவன் கதாபாத்திரம் என்ன, அவன் வந்து ஆசை ஆசையா வந்தான், அவன் பிறந்த மண்ணுக்கு வந்து நல்லது செய்யணும்னு வந்தான். ஆனா வந்து இந்த ஊழல் நிறைந்த இந்த அரசாங்கம், அரசாங்கம் இல்ல, தனிப்பட்ட நபர்கள், சில சில நபர்கள் சிவாஜியோட கனவை நினைவாக்க விட மாட்டாங்க. அவரை போட்டு என்னென்னமோ பண்ணி உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோலாம் கேட்டு அவரை வந்து அலக்கழிச்சு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவர் சிங்கப்பாதையை தேர்ந்தெடுப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அது ரஜினியாக இருந்தால் மட்டும்தான் விசில் வரும்னு இல்லைங்க, யாராக இருந்தாலும் விசில் வரும். ஆமாவா இல்லையா? அதுதான் இந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் நான் சொல்ல வருது, இந்த கேரக்டர் கோர் வந்து ஆழமாக இருக்குது. அதை வந்து இவர் பண்ணால் சூட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதுக்காக வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை வந்து தூக்கி கொண்டு வந்து போடக்கூடாது. அது வந்து ஒத்து வருதானும் பார்க்கணும். ஏன்னா பிளட் குரூப் மாதிரி தான், இவனும் மனுஷன் தான் அவனும் மனுஷன் தான். ஸோ ஏற்றுன்னு முடியாதுல்ல, ஏற்றிட முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் கதைக்கு சூட் ஆகணும். அப்படி சூட் ஆகிற யார் வேணாலும், அந்த சூட் ஆகிற யார் வேணாலும் அந்த படத்தை பண்ணால் அது ஹிட் ஆகணும். அந்த லெவலில் அந்த கதை இருக்கணும். இருந்துச்சுன்னா அது ஒரு மாஸ் படங்க. ஒரு ஹீரோக்கு எழுதணும்னா கதை இப்படி தான் எழுதணும், அப்போ தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர்ற படம் எல்லாமே வந்து அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் மட்டும்தான் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, இந்த கதாபாத்திரம் ஒன்று வருது, அது வந்து இப்போ ஒரு ஹீரோ பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஹீரோ யாருன்னே தெரியாதவங்க கூட அதை பார்த்து ரசிக்கணும். இதே லெவலுக்கு ரசிக்கலைனாலும் பேசிக்காவது அவன் ரசிக்கணும்ல. ஆனால் இங்கே ஒர்க் ஆகுறது, இந்த ஹீரோவை தெரிஞ்சவனுக்கு ஒர்க் ஆகுறது, தெரியாதவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியான ரைட்டிங் இல்லையே. இப்போ மகாராஜா வந்து ஜப்பான்லாம் செம்ம ஹிட்டு, எல்லாருக்குமே அங்கே விஜய் சேதுபதியை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை, ரொம்ப குறிப்பிட்ட பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் அந்த படத்தை இனிஷியலாக பூம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு மக்கள் வந்து பார்க்க 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 அந்த மகாராஜா கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ அடுத்த விஜய் சேதுபதி படத்துக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த படத்துலையும் விஜய் சேதுபதி நல்ல படமாக நடித்தார் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு படம்
இதே மாதிரினா வேற மாதிரி இதே மாதிரி ஒரு நல்ல படம் நடிச்சாரு அப்படின்னா அவங்க வந்து கொண்டாட போறாங்க. ஆனா வந்து இப்போ விஜய் சேதுபதி அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஒரு பேச்சுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாலே போதும் அந்த மாதிரி படம் நடிச்சிட்டாரு அப்படின்னா அப்புறம் ரெக்க மாதிரி ஆயிரும். ரெக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால் தாராளமா சொல்லலாம். ரெக்க மாதிரி ஆயிரும். ரெக்க ஓடல, எல்லாருக்கும் தெரியும், அவரே ஒத்துப்பாரு. அந்த மாதிரி தான் அந்த படம் வந்து விஜய் சேதுபதி பிடிச்சவங்களுக்கு தான் பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றனால எனக்கு அந்த படம் பிடிக்கும். லட்சுமி மேனன் தான் பார்க்க கடுப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பார்த்ததுலேயே ஒரு ஃபேன் பாய் சம்பவம், இது சிறப்பான ஒரு தரமான சம்பவம் அப்படின்னா வந்து முதல்ல நான் பார்த்து ரசிச்சது வந்து இந்த பேட்டை தான். ஒரு சின்ன சின்ன விஷயமும் அந்த சிம்ரன் கிட்ட இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு இது கியூட் மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து செதுக்கி அது ஒரு பக்கமான ஒரு ரஜினி படங்க. அதுதான் ரஜினி படம் அந்த மாதிரி. ஆனால் அதே தாண்டுற அளவுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் டில் டேட் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பெஸ்ட்டு அப்படின்னா நான் இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு தரமான படம் வீர தீர சூரன். அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், அதில் சியானுக்கு மாஸ் இருக்குது, ஆக்டிங்கும் இருக்குது, அதில் சியானோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் எப்படி வந்து எமோஷ்னல்னாலும் பிச்சு வாங்குவார், ஆக்ஷன்னாலும் பிச்சு வாங்குவார். இந்த அருள் சாமிலாம் அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோனா சும்மா பறந்து பறந்து அடிக்கல, அவர் நின்று பேசி மிரட்டுற துணியே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த அருள் சாமி பார்க்குற ஒரு ஃபீலு. இந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள்கிட்ட இவர் கண்ணாடி வெளியே நின்று பேசுவார்ல, அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா மேக்கிங்காக பார்த்தா அது வேர்ல்ட் கிளாஸ் படம். மேக்கிங்காக பார்த்தா இந்த கதாபாத்திரம் ரைட்டிங்காக பார்த்தா காளின்றது ஒரு பயங்கரமான கதாபாத்திரம். இப்போ விக்ரம் பண்ணனால விக்ரம் அந்த கதாபாத்திரத்தை எப்படி புல் ஆஃப் பண்ணுவார், எப்படி அதை பயங்கரமாக செய்வார், அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு போய் வச்சுட்டாரு. இப்போ அவர் இல்லை அப்படின்னா இந்த காளி கதாபாத்திரம் இன்னொருத்தர் பண்ணுறாருன்னா அவர் வேற மாதிரி இதை புல் ஆஃப் பண்ணி இந்த படத்தை ஹிட் ஆக்கியிருக்க முடியும். இதே மாதிரி வந்திருக்காது, ஆனால் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காளின்ற கதாபாத்திரம் அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அந்த படத்தில் எல்லார் கதாபாத்திரமும் அழகாக எழுதப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் பெஸ்ட்டு படம். அந்த படத்தை பற்றி நான் ஒரு வீடியோ பேசுகிறேனே, அவ்வளோதாங்க. நன்றி.